Illustration 27. Veena and Pearl are the partners in a firm sharing profit and losses in the ratio of 2:1. Their balance sheet as on 31st March 2018 is as follows. Liabilities, assets, liability side, capital accounts, general reserve, workman compensation fund, sundry, creditors. Then buildings, machinery, debtors, stock, cash at bank. Adjustments, first one, dairy is admitted on 1/4/2018 subject to the following conditions. The new profit sharing ratio among Veena, Pearl and dairy is 5:3:2. ஸோ இந்த சம்மில் நமக்கு ஓல்டு ரேஷியோவும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ஸோ ஓல்டு ரேஷியோவும் நியூ ரேஷியோவும் கொடுக்குறப்ப ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஸோ அந்த ப்ரொசீஜரில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் கால்குலேட் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நெக்ஸ்ட் ஒன், dairy has to bring capital of rupees 30,000. ஸோ நியூ பார்ட்னர் வந்து 30,000 கேபிட்டல் கொண்டு வராங்க. இங்கே வந்து கேஷ் அட் பேங்க் இருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு தேர் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸ்டாக் டு பி டிப்ரிஷியேட்டட் பை 20%. ஸோ ஸ்டாக்கோட வேல்யூ 10,000. 10,000 into 20/100. வேல்யூ டிக்ரீஸ்ட். ஸோ இட் இஸ் லாஸ். Anticipated claim on workman's compensation fund is 1,000. ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து 10,000 இருக்குது. அந்த 10,000ல் நம்ம கிளைம் பண்ணியிருக்கிற வந்து 1,000. அது போக மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 மைனஸ் 10,000 9,000. இந்த 9,000 தான் பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட ஷேர் ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு வீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பேர்ல் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் இந்த 9,000 அமௌண்ட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அசட். ஸோ அசட் அன்ரெக்கார்டட் வந்து நமக்கு ப்ராஃபிட். ஸோ 11,000 ப்ராஃபிட் ஐட்டம். The goodwill of the firm is valued at 30,000. The goodwill of the firmோட goodwill வந்து 30,000 வேல்யூ பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தேரி brought cash for his share of goodwill. இந்த 30,000ன்றது ஓவரால் அமௌண்ட். இதில் அந்த நியூ பார்ட்னரோட ஷேரை மட்டும் ஃபஸ்ட் நம்ம தனியாக எடுத்துக்கணும். ஓகே, த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் வித்ரா த என்டையர் அமௌண்ட் brought by தேரி டுவர்ட்ஸ் குட்வில். ஸோ இந்த 30,000ல் தேரியோட ஷேரும் இருக்குது. தேரியோட ஷேர் என்ன அப்படின்றது வந்து இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படி 5:3:2. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. இதில் டெரியோட ஷேர் வந்து 2. ஓகே, ஸோ 5 + 3 + 2 10. ஸோ இந்த 30,000 நம்ம வந்து குட்வில் அமௌண்ட் 30,000, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. ஸோ 5 + 3 + 2 10. நியூ பார்ட்னரோட ஷேர் என்ன 2/10. ஸோ 3,000 into 6,000. இதுதான் நியூ பார்ட்னரோட ஷேர். டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்வில் 30,000. அதில் நியூ பார்ட்னரோட ஷேர் எவ்வளவு 6,000. இந்த 6,000 ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ பார்ட்னர்ஸோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 5:1. அப்போ நியூ பார்ட்னரோட ஷேர் குட்வில் 6,000. 6,000 into 5/6 and 6,000 into 1/6. 1,000 5,000. டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்வில் 30,000. அதில் நியூ பார்ட்னரோட ஷேர் 2/10. அந்த 2/10 ரெண்டு பார்ட்னர்ஸும் ஈக்குவலாக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்னருக்கு 5,000, நெக்ஸ்ட்டு பார்ட்னருக்கு 1,000 ருபீஸ் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு இந்த அமௌண்ட் என்டர் பண்ணிடுவோம். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்,
The existing partners withdraw the entire amount brought by Derry towards goodwill. Derry கிட்ட இருந்து இந்த 6000 நம்ம goodwill வாங்கியிருக்கிறோம் இல்லையா, இந்த goodwill பார்ட்னர்ஸ் வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, பார்ட்னர்ஸ் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு bank account. Same 5000 and 1000, 5000 and 1000. So the last adjustment க்கு நம்ம 2 journal entries prepare பண்றோம். First one bank account data to old partners capital account. So capital accountல credit side to bank account போட்டு இந்த தெரியோட ஷேர் 6000 வந்து ரெண்டு பார்ட்னர்ஸும் ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் சேம் 6000 எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கிறனால அதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் இந்த 5000 1000 நம்ம என்டர் பண்ணுவோம். கேல்குலேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, ஓல்டு ரேஷியோ 2:1, ஓல்டு ஷேர் 2/3 1/3. நியூ ரேஷியோ கொஸ்டினில் நம்ம கொடுத்துருக்காங்க 5:3 நியூ பார்ட்னரோட ஷேர் 2. ஸோ 5/10 3/10 அண்ட் 2/10. ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் ஃபார்முலா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஓல்டு ஷேர் 2/3 மைனஸ் 5/10. Then 1/3 minus 3/10. So denominators வந்து change பண்ணோம். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது 3 into 3 into 10 into 3. 20 minus 15/30 and 10 minus 9/30. 5/30 is to 1/30. So sacrificing ratio 5:1. Sacrificing ratio. Then revaluation account, profit side unrecorded investment entered, recorded. So amount 11,000. Debit side stock value 10,000 into 20% decreased. So 2,000. 10,000 into 20/100 2,000. So debit side total 11,000. 11,000 minus 2,000. So revaluation profit 9,000. Old ratio 2:1. So 9,000 into 2/3 and 9,000 into 1/3. 3,000. So 6,000. 3,000 into 2 6,000 into 1 3,000. Revaluation profit 6,000 and 3,000. Then capital account, first one opening balance brought down 60,000 and 40,000. Then new partners capital account 30,000. So there is capital account 30,000. Next general reserve, நமக்கு liability side வந்து 30,000 கொடுத்துருந்தாங்க. ஓல்டு ரேஷியோ 2:1. ஸோ அதில் ஷேர் பண்ணுறப்ப 20,000 அண்ட் 10,000. நெக்ஸ்ட் ஒன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட் ஃபஸ்ட் கொடுத்துருந்த அமௌண்ட் வந்து 10,000. அதில் வந்து 1,000 வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுறோம், கிளைம் பண்ணனால அதை மைனஸ் பண்ணிட்டாங்க. அது போக பேலன்ஸ் வந்து 9,000. 9,000 2:1ங்கிற ரேஷியோவில் நம்ம ஷேர் பண்ணுறப்ப 6,000 அண்ட் 3,000. நெக்ஸ்ட் ஒன் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் 6,000 அண்ட் 3,000. Next one bank account.
இந்த அமௌண்ட் வந்து குட்வில்லோட அமௌண்ட். குட்வில்ல வந்து 6,000 நம்ம ஷேர் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த 5,000 அண்ட் 1,000. டெபிட் சைட் டு பேங்க் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணுறாங்களே அந்த குட்வில் அமௌண்ட், ஸோ அந்த 5,000 அண்ட் 1,000 அங்கே என்டர் பண்ணிட்டோம். ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் 97,000, 57,000, 30,000, அதோடய டெபிட் சைடு என்டர் பண்ணியாச்சு. டிஃப்ரென்ஸ் 97,000 மைனஸ் 5,000, 92,000. 57,000 minus 1,000, 56,000, then 30,000. Balance carried on, then balance brought down 92,000, 56,000 and 30,000. Next step, prepare the bank account. To balance brought down 30,000 opening balance, then new partners capital account 30,000, goodwill account bank account data to capital account 6,000 நம்ம ஷேர் பண்ணோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டே 5,000 and 1,000 என்டர் பண்ணிடுறோம். தென் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணுற குட்வில் அக்கௌண்ட் 5,000 and 1,000 rupees. ஸோ வீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பேர்ல் capital account 1,000. So debit side total 66,000, credit side 66 minus 6, 60,000. இந்த 60,000 தான் நம்ம வந்து asset side balance sheetல enter பண்ணணும். Next step, prepare the balance sheet. Liability side capital accounts Veena, Pearl and Dairy 92,000, 56,000 and 30,000, total 1,78,000. Workman compensation fund 1,000 rupees, 10,000 minus 9,000, 1,000. Sundry creditors amount 10,000. Asset side buildings 60,000, machinery 30,000, investment 11,000 and debtors 20,000. Stock value 2,000 rupees decreased, so 10,000 minus 2,000, 8,000. Cash at bank ledger account la போட்ட 60,000. Total 1,89,000. Sum number 27. Anbu and Shankar are partners in a business sharing profit and losses in the ratio of 3:2. The balance sheet of the partners on 31/3/2018 is as follows. Liabilities, assets, liability side capital, profit and loss. So இது வந்து liability side கொடுத்திருக்கனால profit. So profit and loss account debtor to partners capital account 1,20,000. அது வந்து அவங்க old ratio 3:2ல ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. Creditors 1,20,000. Workman compensation fund 60,000. Asset side computer, motor car, stock, debtors, bank. Other informations, Rajesh is admitted as new partner. 1/5 share on the following terms. Goodwill of the firm is valued at 75,000 and Rajesh brought cash for his share of goodwill. ஸோ குட்வில்லோட வேல்யூ வந்து 75,000 இருக்குது. அதில் ராஜேஷோட ஷேர் வந்து 1/5. ஸோ 75,000 டிவைடட் பை 5, 15,000. குட்வில் டோட்டல் அமௌண்ட்டில் ராஜேஷோட ஷேர் வந்து 15,000. இந்த 15,000 தான் ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட ஓல்டு ரேஷியோ 3:2ல ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் டெட்டா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், Rajesh is to bring rupees 1,50,000 as his capital. New partners bring capital. So bank account debtor to Rajesh capital account. Next one, motor car is valued at rupees 2 lakhs. Old motor car value balance sheet 1,60,000. இப்போ அதோட வேல்யூ வந்து 2 lakhs. ஸோ 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதனால் மோட்டார் கார் வந்து ப்ராஃபிட் ஐட்டம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாக் வேல்யூ 3,80,000. பேலன்ஸ் ஷீட்டில் அதோட வேல்யூ வந்து 4 lakhs. ஸோ 4 lakhலேருந்து 3,80,000ன்றதுனால 20,000 லாஸ். நெக்ஸ்ட் ஒன், டெட்டாஸ்
ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் 3,60,000. இப்போ அதோட ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 3,50,000. ஸோ இதுவும் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இதுவும் லாஸ் ஐட்டம். நெக்ஸ்ட் ஒன், anticipated claim on workman compensation fund is rupees 10,000. ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 60,000 இது அதில் அவங்க கிளைம் பண்ணுற அமௌண்ட் வந்து 10,000. அது போக மீதி இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை பார்ட்னர்ஸ் அவங்களோட ரேஷியோவில் ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அசட் அன்ரெக்கார்டட். ஸோ இதுவும் ப்ராஃபிட் ஐட்டம் 5,000. ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். Sum number 27. Solution. Revaluation account by motor car 1,60,000 to 2 lakhs. So 40,000 increase ஆயிருக்குது. Credit side enter பண்ணிட்டோம். Investment unrecorded நமக்கு profit item. So 5,000 enter பண்ணிட்டோம். Credit side total 45,000. Then debit side, first one stock value balance sheet 4 lakhs. இப்போ அதோட வேல்யூ வந்து 3,80,000. ஸோ 20,000 நமக்கு வந்து லாஸ். நெக்ஸ்ட் ஒன் டெட்டாஸ் 3,60,000. 3,60,000லேருந்து 3,50,000 டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 10,000 லாஸ். ஸோ 45,000 மைனஸ் 30,000 15,000 ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ் அவங்களோட ஓல்டு ரேஷியோவில் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. 3:2. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்காதனால ஓல்டு ரேஷியோவே நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக எடுத்துக்கிறோம். 3:2. 15,000 இன்ட்டு 3/5, 15,000 இன்ட்டு 2/5. ஸோ 9,000 and 6,000. Capital account, credit side, Anbu 4 lakhs and Shankar 3 lakhs opening balance. Next bank account, new partners capital account 1,50,000. Next profit and loss account, liability side இருக்கிற அமௌண்ட் வந்து ரெண்டு பார்ட்னர்ஸும் அவங்களோட ஓல்டு ரேஷியோ 3:2 அதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, அதில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. 72,000 and 48,000. தென் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் நம்ம கிளைம் பண்ண அமௌண்ட் வந்து 10,000. ஸோ ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து 60,000 மைனஸ் 10,000 50,000. அந்த 50,000 ரெண்டு பார்ட்னர்ஸும் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குட்வில் டோட்டல் அமௌண்ட் 75,000. அதில் நியூ பார்ட்னர் ராஜேஷோட ஷேர் வந்து 15,000. அந்த 15,000 ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. தென் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் 9,000 and 6,000. So capital account total 5,20,000, 3,80,000 and 1,50,000. Debit side there is no balance, so balance carried on 5,20,000, 3,80,000 and 1,50,000. Credit side balance brought down 5,20,000 and 3,80,000 and 1,50,000. Next step, prepare the bank account. So bank account debit side, first one opening balance 40,000. Next Rajesh capital account 1,50,000 new partners capital account. Next goodwill amount 9,000 and 6,000. So overall total 2,05,000. So credit side 2,05,000 by balance carried on. ஸோ liability side asset side இந்த 2,05,000 தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம் பேங்க் அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட் ஸ்டெப் பேலன்ஸ் ஷீட். liability side capital account அன்பு சங்கர் அண்ட் ராஜேஷ் 5,20,000, 3,80,000 and 1,50,000. ஸோ டோட்டல் 10,50,000. creditors amount 1,20,000. workman compensation fund
10,000 அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10,000 மென்ஷன் பண்ணியிருந்தாலே ஆன்டிசிபேட்டட் கிளைம் ஆன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அதை வந்து லைபிலிட்டி சைட் 10,000 என்டர் பண்ணிட்டோம். Then asset side, first one computer 40,000, motor car value 1,60,000, appreciated value 40,000, total 2 lakhs. Then stock 4 lakhs, depreciated value 20,000, outer column 3,80,000. Next one debtors 3,60,000, depreciated value 10,000. So outer column 3,50,000. Next one bank account நம்ம prepare பண்ண ledger account 2,05,000, unrecorded investment recorded 5,000. So both side total 11,80,000. So chapter 5 completed. Thank you students.